பரீட்சை எழுதுறதுக்காக தன்னுடைய முழு பரீட்சை எழுதுறதுக்காக பஸ் ஸ்டாப்ல வந்து நிக்குது. அப்போ பஸ்ஸுக்காரன் வந்து நிப்பாட்டி அந்த புள்ள ஏற்றி போகணும். இதான் இயற்கை நியதி. பஸ் வருது, இந்த புள்ள பஸ் ஸ்டாப்ல நிக்குது, பஸ்ஸுக்காரன் நிப்பாட்டாம ஒரு பாட்டு போயிட்டார். நம்ம என்ன பண்ணுவோம்? அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்து அம்மா அம்மா நம்ம மாதிரி நான் பஸ் ஸ்டாப்ல போய் நின்னேன், பஸ் நிக்காம போயிடுச்சுமான்னு சொல்லுவோம். அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு தெரியுமா? நம்மள மாதிரி சத்தியவதி பள்ளிகளுக்கு போன புள்ள மாதிரி ஒரு புள்ள தான் அது. அந்த புள்ள இருந்த பஸ்ஸை விட்டுட்டா. இன்னைக்கு எழுத போற அந்த பிசிக்ஸ் தியரி எக்ஸாம் விட்டுட்டா. நம்ம வாழ்க்கையே இருந்து போயிருமே தோணுச்சு. பஸ் வந்துச்சு, பஸ் போயிடுச்சுமா, போய் ஏற்காம ஆம்பளை பிள்ளைய பதவி போய் நின்றுடுவோம். பொம்பளை பிள்ளை பஸ் கட்டுது, பஸ் போகுது, பஸ் கட்டுது, கருத்து பிடிக்கிறது ஆகுது. இந்த பஸ் அக்கிட்டு தூரம் போயிருச்சு. இந்த பிள்ளை பின்னாடியே கட்டுது, ஓடுது 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 ஓடுற பார்த்து பஸ்ஸுக்கு இருக்கிற ஆட்கள் பின்னாடி ஒரு பிள்ளை அதுக்கு ஓடி அந்த பஸ் ஏறிச்சு. ஏறுது, எக்ஸாம் எழுதுது, வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. இத அந்த செல்போன் கடை வச்சிருந்த ஒரு பையன் எதார்த்தமா வெளியே எடுத்து இன்டர்நெட்ல போயிட்டாப்ல. இன்டர்நெட்ல போயிட்டா இது வைரல் ஆகுது, எல்லாருக்குமே தெரிய வருது. என்னன்னு, ஒரு பெண் குழந்தை பஸ் ஸ்டாப்ல நின்று பரீட்சையில போறதுக்கு டைம் பண்ணும்போது கண்டக்டர் டிரைவர் பஸ் நிப்பாட்டல அப்படின்னு. இது வந்து என்ன ஆகுது? அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் போகுது, அவர் பாக்குறாரு பஸ்ல உள்ள வீட்டுல டிரைவர் கண்டக்டர் ரெண்டு பேரும் சத்தம் பண்றாரு. பரீட்சைக்கு வந்துச்சா, இந்த புள்ள ஓடி போய் பிடிச்சதுல அது பஸ் நீங்க நினைக்கிறீங்களா? இந்த புள்ள ஓடி போய் பிடிச்சது பஸ் நினைக்கிறீங்களா? என்ன பிடிச்சிச்சு? படிப்பை பிடிச்சிச்சு. என்ன பிடிச்சிச்சு? ஓடி போய் என்ன பிடிச்சிச்சு? கேட்கல. ஓடி போய் என்ன பிடிச்சிச்சு? ஓடி போய் பிடிச்ச படிப்பை பிடிச்சிச்சு. 86 மார்க் பிசிக்ஸ்ல கொடுத்துது. எக்ஸாம் எழுதிச்சு வந்துருச்சு. இப்ப அமைச்சர் சிவசங்கர் அவங்க ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு நிகழ்ச்சியில நீயா நான் கோபிநாதன் கேட்கிறாரு, ஏமா நீ பஸ்ஸை பிடிக்க முடியாம இருந்த உடனே கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ணிட்டாங்க. அவங்க டிஸ்மிஸ் பண்ணாம கேட்டாங்களாமா, நீ என்ன சொல்றேன்னு கேட்கிறாங்க. அந்த பொண்ணுகிட்ட கேட்டாங்க, அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு தெரியுமா? இல்லனே அவங்க டிஸ்மிஸா பண்ணக்கூடாதுன்னு சொல்லிச்சு. அரசு பள்ளியில படிச்ச, குறிப்பா சத்தியமூர்த்தி மாதிரி பள்ளியில படிச்ச உடனே இருந்தா அந்த மனோபாவம் இருக்கும். என்னை ஒருத்தன் ஏமாத்திட்டா, நான் திருப்பி அவனை ஏமாத்த போறேன். என்னை ஒருத்தன் அடிச்சுட்டா, நான் திருப்பி அடிக்க போறேன். என்னை ஒருத்தன் கீழே தள்ளி விட்டா, நான் திருப்பி கீழே தள்ளி விட போறேன் அப்படின்னு நினைக்கிற பிள்ளையா பிள்ளை என்னப்பா? நம்மளோட சத்தியமூர்த்தி பள்ளியில படிக்கிற பிள்ளைங்க என்ன பண்ணுவோம்னா, என்னை கீழே தள்ளிட்டாங்க, அவன் கீழே தள்ளிடாம நான் பாக்குறேன், அவன் கீழே விழுந்தாலும் பாக்குறேன்னு நினைக்கிறேன். அடிச்சா திருப்பி அடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படி நினைச்ச பிள்ளை அண்ணா அவனை டிஸ்மிஸா பண்ணக்கூடாது. ஏமா அப்படின்னு கோபி என்ன கேட்குது. கோபி என்ன தெரியுமா? நீ என்ன கோபி என்ன தெரியுமா? இல்லையா? அந்த அண்ணன் கேட்கும் போது அந்த பிள்ளை சொல்ல இல்ல, அவங்க இல்ல இந்த மாதிரி பிள்ளை எடுக்கணுங்களே, இவங்க டிஸ்மிஸ் பண்ணிட்டு அந்த பிள்ளை வீணா போயிருக்கே, அந்த பிள்ளை படிக்க எடுத்து படிச்ச பிள்ளை அடுத்த பிள்ளை படிக்கணும்னு நினைக்கும். படிக்காத பிள்ளை எவன் எக்கத்து கட்டுவான்னு பரவாயில்லன்னு நினைக்கும். நீங்க படிச்சவங்க படிக்கிறவங்களா? படிக்கிறீங்களா படிக்கலையா? கேட்கல படிக்கிறீங்களா? படிச்சவங்க அப்படிதான் நினைக்கும். அப்ப சொன்ன கோபி என்ன அவ்வளவு முடியல. அப்ப சொன்ன கோபி என்ன, ஒரு பேர் என்னமா சுவாசினி. இந்த பேர் உனக்கு வச்சதுனால அழகா, இந்த பேரு உனக்கு வச்சதுனால அழகா. சுவாசினா அழகு. இப்ப புரியுதா? நம்ம எதை நினைக்கிறோமோ, எதை பார்க்கணுமோ, எதை போய் அடையணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல தான் நீங்க அடைஞ்சிருக்கீங்க. அந்த இடத்துல இருக்கா? இங்க எத்தனை சயின்டிஸ்ட் ஆகிற கைதுக்கு, எத்தனை டாக்டர் ஆகிற கைதுக்கு, எத்தனை இன்ஜினியர் ஆகிற கைதுக்கு, எத்தனை பேர் வக்கீல் ஆகிற கைதுக்கு, எத்தனை பேர் நல்ல மனுஷன் ஆகிற கையை தட்டு தட்டு. நீங்க எல்லாம் நல்ல மனுஷன் ஆகலான்னு இந்த குடியரசு இருந்து அந்த எண்ணத்தை நம்ம வளர்த்துக்கோமா. நன்றி, வணக்கம். அருமையான